கிருஷ்ணகிரி அருகே போலி என்சிசி பயிற்சி முகாமில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கின் அடுத்தடுத்த நகர்வுகள் குறித்து பார்க்கலாம். கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியில் என்சிசி முகாம் நடத்துவதாக கூறி கடந்த ஜூலை 20ஆம் தேதி பள்ளி நிர்வாகிகளை சிவராமன் மற்றும் சக்திவேல் ஆகியோர் அணுகியுள்ளனர். என்சிசி பயிற்சி பெற்றால் தங்கள் மாணவர்களின் எதிர்காலத்திற்கு நல்லது என்று எண்ணிய பள்ளி முதல்வர் சதீஷ்குமார், தாளாளர் சாம்சன் வெஸ்லி ஆகியோர் பயிற்சிக்கு அனுமதி அளித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் பள்ளியின் ஆசிரியர்கள் ஜெனிஃபர் மற்றும் கோமதி ஆகியோர் என்சிசி முகாம் குறித்து மாணவர்களிடம் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து 24 மாணவர்கள் 17 மாணவிகள் முகாமில் இணைந்துள்ளனர். திட்டமிட்டபடி ஆகஸ்ட் 5ஆம் தேதி என்சிசி பயிற்சி அளிக்க சில பயிற்சியாளர்களுடன் சிவராமன் பள்ளிக்கு சென்றுள்ளார். பயிற்சி பெற வந்த 2 பெண்களையும் பயிற்சியாளர்கள் என கூறி பள்ளிக்கு அழைத்துச் சென்றுள்ளார் சிவராமன். ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு இரவு பகலாக என்சிசி பயிற்சி முகாம் நடத்தப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 9ஆம் தேதி அதிகாலை 3 மணி அளவில் பயிற்சி அளிப்பதாக கூறி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் சிவராமன். தமக்கு நேர்ந்த வன்கொடுமையை காலை 7 மணிக்கு தோழியிடம் கூறியுள்ளார் மாணவி. தோழியின் தாயார் அதே பள்ளியில் ஆசிரியராக பணிபுரியும் நிலையில் இதுகுறித்து பள்ளியின் முதல்வரிடம் கூறியுள்ளார். ஆனால் பிறகு பேசிக் கொள்ளலாம் என பள்ளி நிர்வாகிகள் கூறியதாக தெரிகிறது. அன்றைய தினமே சிவராமன் பள்ளியிலிருந்து வெளியேறி விடுகிறார். மாலையில் உதவி பயிற்சியாளர்கள் மூலம் என்சிசி பயிற்சி நிறைவு சான்றிதழ் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன் பின்னரும் மாணவி பாதிக்கப்பட்டது குறித்து பள்ளி நிர்வாகம் ரகசியம் காத்துள்ளது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி மாணவிக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட பெற்றோரிடம் வன்கொடுமை சம்பவத்தை கூறியதை அடுத்து காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி விசாரணை நடத்திய காவல்துறையினர் பள்ளியின் தாளாளர் சாம்சன் வெஸ்லி, முதல்வர் சதீஷ்குமார், ஆசிரியர் ஜெனிஃபரை கைது செய்தனர். மேலும் பயிற்சி அளித்த சக்திவேல், சுப்பிரமணி, சிந்து, சத்யா ஆகியோரையும் கைது செய்தனர். கைதான 7 பேரும் ஆகஸ்ட் 18ஆம் தேதி சிறையில் அடைக்கப்பட்டனர். முக்கிய குற்றவாளியான சிவராமனை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. ஆகஸ்ட் 19ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் சிவராமனை சுற்றி வளைத்து காவல்துறையினர் கைது செய்தனர். அப்போது தப்பிக்க முயன்று பள்ளத்தில் குதித்ததில் அவரது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. அன்றைய தினமே மற்றொரு ஆசிரியை கோமதி கைது செய்யப்பட்டார். சிவராமன் தலைமறைவாக இருக்க உதவிய மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆகஸ்ட் 19ஆம் தேதி என்சிசி தலைமை அலுவலகத்திலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டது. என்சிசியில் பதிவு செய்த எந்த ஒரு மையமும் கிருஷ்ணகிரியில் பயிற்சி முகாம் நடத்தவில்லை என விளக்கம் அளிக்கப்பட்டது. இதன் மூலம் பள்ளியில் நடத்தப்பட்டது போலி என்சிசி முகாம் என்பது உறுதியான நிலையில் மேலும் 13 மாணவிகளுக்கு சிவராமன் பாலியல் தொல்லை தந்ததாக புகார் எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இதுவரை 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமறைவாக உள்ள மற்றொரு பயிற்சியாளர் சுதாகரை தனிப்படையினர் தேடி வருகின்றனர்.